ஹலோ மக்களை துளசி வெற்றி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. மகேஷ் பிடியில் இருக்க முருகனோட அம்மாவை அஞ்சலி ஒரு வழியா காப்பாத்திட்டாங்க. அதே சமயத்துல மகேஷ்க்கும் சிசிடிவி கேமரா மூலமா அது அஞ்சலி தானே தெரிய வருது. இனி அஞ்சலி மகேஷ்ட சரியா மாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம அஞ்சலி மகேஷை ஃபாலோ பண்ணிட்டு முருகனோட அம்மா இருக்க இடத்துக்கே வந்துடுறாங்க. மகேஷ் இல்லாத டைமா பார்த்து அப்படியே முருகன் அம்மாவை எஸ்கேப் பண்ணி விட்டுறணும்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. ஆனா ரவுடிங்களா இருக்க வரைக்கும் எப்படி இவங்கள்ட்ட இருந்து அவங்க அம்மாவை காப்பாத்துறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மறைஞ்சு வந்தாலும் அந்த ரவுடிங்க நம்ம அஞ்சலியை பார்த்துடுறாங்க. அஞ்சலி செம அதிரடியாக அந்த ரவுடிங்கள்ட்ட சண்டையை போட்டுட்டு செமையாட்டு அந்த முருகனோட அம்மாவுக்கு பக்கத்துலேயே வராங்க. முருகன் அம்மா முதல்ல பயந்து போயிடுறாங்க. யாருன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம அஞ்சலியும் அப்படி நான் தான் அஞ்சலி, நான் இனிமேல் உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன், என்னை பார்த்து பயப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகன் அம்மாவை கைத்தாங்களா அந்த இடத்துலேருந்து அஞ்சலி வசமாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் தவறுதலாட்டு நம்ம முருகன் அம்மா வேறொரு திசை நோக்கி போயிடுறாங்க. அஞ்சலி வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு வழியா காப்பாத்தினாலும் முருகன் அம்மா எங்க போயிருக்காங்கன்னு நம்ம அஞ்சலிக்கு தெரியவே இல்லை. எப்படி இருந்தாலும் பக்கத்துல எங்கேயாவது தான் இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி எல்லா இடத்துல தேடினாலும் முருகனோட அம்மா கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. அதே சமயத்துல ரவுடிங்க எல்லாமே நம்ம மகேஷ் கிட்ட சொல்லிடுறாங்க, ஒருத்தவங்க எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு முருகனோட அம்மாவை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மகேஷ் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா இங்க நடக்குது, யார் இந்த மாதிரிலாம் செய்தான்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துக்கு வராங்க. அங்க பார்த்தா எல்லாமே அடிச்சு துவம்சம் பண்ணி போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எப்படியாவது இதை யாரு பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் அந்த சிசிடிவி கேமராவை பார்க்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதுல உள்ள ஃபுட்டேஜை பார்க்கும்போது அதை யாரோ ஒருத்தங்க வராங்க, அப்படியே எல்லாரையும் அடிச்சுட்டு அப்படியே முருகன் அம்மாவை கூட்டிட்டு போறது அதுல எல்லாம் பதிவாயிருக்கு. இது எல்லாமே மகேஷும் சரியா கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்தவங்களோட சப்பலையும் பார்த்துடுறாங்க. எப்படியாவது இது லேடி தான்னு தெரிஞ்சிடுது அந்த மகேஷுக்கும். ஒரு லேடி உங்களெல்லாம் ஏமாத்திட்டு அப்படியே உங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு போயிருக்கு, இது அது வரைக்கும் நீங்க என்னடா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடிகளை சரியா திட்டுறாங்க நம்ம மகேஷும். எப்படியாவது பக்கத்துல தான் போயிருப்பாங்க. அதே சமயத்துல அவங்களை எல்லாருமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கள்ட்ட சொல்லவும் எல்லாரும் சேர்ந்து அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் மகேஷும் தேடி போறாங்க. எப்படியாவது முருகனோட அம்மா இங்க தான் இருப்பாங்க, பக்கத்துல தான் இருப்பாங்க, கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையா கிளம்பி போறாங்க. அதே சமயத்துல முருகனோட அம்மாவுக்கு எல்லாமே புதுசா இருக்கு. இத்தனை வருஷமா அந்த மகேஷ் பிடியில இருந்தோம், உலகம்னா என்னன்னே தெரியல, இப்ப எவ்வளவு மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா பாக்குற மாதிரி நம்ம முருகன் அம்மா அப்படி எல்லா இடத்தையும் பாக்குறாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள எப்படியாவது அவங்க பையனை கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டே இருக்கு. நம்ம பையன் இப்ப எங்க இருப்பான்னு தெரிய மாட்டேங்குது, அதே மாதிரி யாருக்கிட்ட இருக்கான்னு புரிய மாட்டேங்குது, நம்ம பையன் எந்த இடத்துல இருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி எப்படியாவது நம்ம பையனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போகும்போது கோவிலே பார்க்குறாங்க. கோவிலில் போய் எப்படியாவது கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ளேயே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முருகனும் அவங்க ஒய்ஃபும் கோவிலுக்கு வராங்க. அவங்க அம்மா எப்படியாவது கிடச்சிரும்னு சொல்லிட்டு நம்ம முருகன் வேண்டுறதுக்காண்டி கோவிலுக்கு வராங்க. அப்படியே கோவிலில் போய் வேண்டுதல் பண்ணுறாங்க. அதே கோவிலில் தான் நம்ம முருகனோட அம்மாவும் ஒரு தூணில் சாஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம முருகன் கவனிச்ச மாதிரி இல்லை. முருகன் கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருக்காங்க. முருகனும் முருகன் அம்மாவை கவனிச்ச மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகேஷ் எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாங்க. ஆனால் முருகன் அம்மா மாட்டின மாதிரி இல்லை. இப்போ என்ன பண்ணுறது, இவங்க மட்டும் வெளியில் போனாங்கன்னா அப்புறமா நம்ம கதை எல்லாமே கந்தல் ஆகிடுமே. ஏற்கனவே இவங்களை இத்தனை வருஷமாக அடைச்சி போட்டிருக்கேன், முருகனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடுத்த பிரச்சனை ஆயிரும். என்னைக்கா இருந்தாலும் எல்லாருக்கும் உண்மை தெரிய வந்துடுமோ, இப்போ என்ன பண்ணுறது, நம்மளோட சாம்ராஜ்யம் எல்லாமே அழிஞ்சிருமோ அப்படின்னு பயங்கரமாக மகேஷும் டென்ஷன் ஆகுறாங்க. மகேஷ் என்னதான் எல்லா இடத்துல தேடினாலும் அங்கே முருகனோட அம்மா கிடைச்ச மாதிரில ஒரு வழியாட்டி வீட்டுக்கே கிளம்பிடுறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் அங்கே மதியை பார்க்குறாங்க. மதிக்கு மேலே கொஞ்சம் மகேஷுக்கு டவுட் வந்துடுது. இவ இதுக்கு தேவையில்லாமல் இப்படி இருந்துட்டு இருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அஞ்சலி மதி மாதிரி ஆக்டிங்க கொடுக்குறாங்க. என்னையா எங்க போயிட்டு வந்த, இவ்வளோ நேராவே காணலையேன்னு தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மகேஷும் இல்லை நான் வெளியில பக்கத்துல போயிட்டு வந்தேன், அதெல்லாம் எதுக்கு நீ கேள்வி மேல கேள்வி கேட்குற, உன் வேலையை ஒழுங்கா பாரு அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. மகேஷுக்கு டென்ஷன் தாங்கல. அப்படியே அந்த ரவுடிங்கள்ட்ட ஃபோன் பண்ணி என்னாச்சு, என்ன கிடைச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த ரவுடிங்களும் எதுவும் பாசிட்டிவா சொன்ன மாதிரி இல்லை இல்லை எங்க இருந்தாலும் காணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பக்கத்துல இருந்து அஞ்சலியும் கேட்டுட்டு நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போனாங்களே, எப்படியாவது இவங்களை காப்பாற்றணும்,
மகேஷும் வீட்டில் இருந்த செப்பலை நோட் பண்ணிடுறாங்க. அதே சமயத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜில் இதே செப்பல் தானே அந்த பொண்ணும் போட்டிருந்தா, அப்போ இந்த வீட்டில் தான் இருக்காளா? ஒரு சமயம் அது மதியம் தான் இருக்குமான்னு சொல்லிட்டு அஞ்சலியை சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லலாம் நம்ம மகேஷ்.